Enough. You're leaving now. No, please don't do this. Stop. Where are you taking her? I don't want to go. Move now. What's it? Stop them. காரியம் ஆகணும்னா கழுத கலப்புடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம தங்கராஜ பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா இருக்கு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு கருத்த தெரிவிச்சு, ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. என்னம்மா நடிக்கிறான்? அவன் விட்ட அம்பு அவன் மேல தாக்கிருதுங்க. அட ஆமாங்க. பையன கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அழுதுடா முடிடான்னு. ஆனா நான் இங்கே இருந்துர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா? ஆனாலும் அழுகுறத பார்த்துட்டு, அதுலயும் மாப்பிள்ளைன்னா உசுர விடுவான். இங்க இன்ஸ்பெக்டர் வேல வாங்கி தரேன்றதுனால, இதுங்க எல்லாம் ஒண்ணா நிக்குதுங்க. பாக்கியராஜ் மட்டும் துண்டா தனியா நிக்கிறாரு. லேடீஸ் பூரா சைலண்டா நிக்கிறாங்க. அப்புறமா கூட்டிட்டு போய் வச்சு எனக்கு ஒரு ஆச்சரியங்க. ஒரு 3, 4 மாசம் ஆயிட்டா எல்லாரும் மறந்துரும்னு நினைச்சுட்டாரா அந்த டைரக்டரு? ஆரம்பத்துல பாக்கியராஜ பம்மிக்கிட்டு காமிச்சாங்க. தங்கராஜ தக தகன்னு மின்னிட்டு காமிச்சாங்க. அவர கண்டாலே, பேர கேட்டாலே சும்மா அதிருதுல்ல அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்னடான்னா பாக்கியராஜ் குரல் தாண்டவம் ஆடுது. வங்காள விரிகுடா போயிட்டு வருது. இவரே அப்பங்காரனே கூப்பிட்டு கொண்டு வச்சு தனியா பேசுறாரு. டேய் வேணான்டா, நம்ம பொம்பள பிள்ளைய வச்சு சமாளிக்க முடியாதுடா. அது என்னமோ என்ன பொறுத்தவரைக்கும் சரின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப குடிகாரனா ஒரு கூத்தியா வச்சுட்டோ, இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு, அப்படி ஒரு ஒரு குடிகாரனா, ஒரு தவறான ஒரு தொடர்புல வச்சுக்கிட்டு இருந்தா, என் புள்ளைய வச்சுட்டு இன்னொருத்தி கூட சுத்தி திரிறான். அவ தான் முக்கியங்கிறான் அப்படின்னு வீட்ல வச்சுக்கலாம். ஏன்னா வேற வழியே இல்லாத பட்சத்துல, பொண்ணுக்கு நாம இருக்கோம்ன்னு சொல்லி உறுதி குடுக்கலாங்க. ஆனா சும்மா அதான் இப்ப வார்ன் பண்ணது வரைக்கும் தப்பு இல்ல. கரெக்ட் தான். ஆனா அதுக்காக விட்டுட்டு என் புள்ள கஷ்டப்படுது, இங்க தான் இருக்கும் அப்படின்னு பாக்கியராஜ் நினைக்கிறது தப்பு தானுங்கல்ல? பையன்கிட்ட கெஞ்சுறாரு அப்பாக்காரரு. டேய் நம்ம புள்ளைய வச்சு அவர் மாப்பிள்ளை நல்லவருடா. பாத்தியா சொத்து எழுத போறாராம். எப்படியெல்லாம் சிந்திக்கிறான் பாத்தீங்களா தங்கராஜு? சொத்து வரப்போதுன்னா இது அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்துருச்சுங்க. அதாங்க சொல்ல வரேன். இந்த அப்பன் ஆத்தாலாம் தங்க பாக்கியராஜ நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. அவ்வளவு திட்டுவாங்க. இவர் அப்படியே அடங்கிக்கிட்டே போவாரு. தொட்டாச்சினுங்கி மாரி. இப்ப என்னன்னா சுள்ளுன்னு எந்திரிக்கிறாரு. மொளகா அரைச்சு வாயில வச்ச மாதிரி. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில ரேவதி. அப்போ அப்பா சொல்ற மாரி நம்ம போகணுமா? இங்க இருந்தா பிரச்சனை வருமோ? ஐய்யய்யோ! அண்ணன் புரியாம பேசுதோ? இவர் நல்லா பாடத்த சொல்றாரு. புரியாம பேசாதடா! சண்டை சச்சரவு வரும். இருக்கிறது 8க்கு 8, 10க்கு 10ங்கிற மாரி தான் வீட்ல இருக்கிறோம். சொந்த வீடு தான் இல்லைங்கல்ல. ஆனாலும் அங்க பெரிய கப்பல் மாரி வீடு. மாப்பிள்ளை தங்கமா வச்சுட்டுருக்காரு. பாரு எவனாவது பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டா போவானா பின்னாடி? ஆனா மாப்பிள்ளை பின்னாடியே வராரு. கால்ல விழுகாத குறையா கெஞ்சுறாரு. நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கறாரு. ஏன் சூரியஸே எடுத்துக்க. மன்னிப்பு கேட்டானா? அவங்க மாமனார திரும்பி பார்க்குறானா? ஏதாவது பேசுறானாடா? அப்படிப்பட்டவங்களே பொண்ண இங்க விட்டுட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு வாழட்டும்ன்ட்டு. ஏன்னா பொண்ணு புருஷன் வீட்ல இருந்தா தான் கௌரவம்ன்ட்டு. ஆனா நீ என்ன பண்ற? நீனே யோசிச்சு பாரு. அங்க என்ன குறை? மாப்பிள வந்து மன்னிப்பு கேட்கிறாரா? அப்படி இப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒரு மாரியா யோசிக்கிறாங்க. கதவ தொறந்துட்டு ரேவதி உள்ளுக்க போறாங்க. ரேவதிய பார்த்தோன்னே, "என்னம்மா?" அப்படிங்கிறாங்களா. "அப்பா, அண்ணா எனக்கு தயவு செஞ்சு நீங்க எனக்காக சண்டை போட்டுக்காதீங்க. அண்ணே அப்பா சொல்றது சரிதான். நான் போறேன்." "என்னம்மா? ஏம்மா ரேவதி? அண்ணே உன்ன பார்த்துக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்ல, "அண்ணே அப்படிலாம் நான் தப்பா உன்னைய குறை சொன்னா நான் நல்லாவே இருக்க மாட்டேனே. நான் அப்படி சொல்லலண்ணே. புள்ளைங்க 2 பேரும் அங்க இருந்தா தான் நல்லதுன்னு அப்பா சொல்றாங்கல்ல. ஆனா நான் ஒரு இக்கு வச்சிருக்கேன். வாண்ணே நான் ஒரு இது வச்சிருக்கேன்." "என்னம்மா?" "நான் சொல்றேன் வாண்ணே." அப்பாக்காரு பாக்குறாரு. "என்ன இக்கு வச்சிருக்க? ஏதாவது விக்கு வச்சு தொலைச்சு இங்க இருந்துறாத. அதெல்லாம் ஒண்ணும் இருக்கல. நீங்க போங்க." அப்படி சொல்ல அவரு போயிர்றாரு. கைய பிடிச்சுட்டு தங்கச்சிய கேட்கிறாரு பாக்கியராஜ். "என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "இல்லண்ணே நான் அங்க போனாலும் நான் சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறேண்ணே." "புரியலம்மா நீ சொல்றது." "ஆமா அவங்க வீட்டு சோத்த திங்கிறனால தானே ஊனா உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போங்கிறாங்க. அதனால நான் வேலைக்கு போகணும்னே." "வேலைக்கா? என்னம்மா சொல்ற?" அப்படிங்கிற மதியும் மலரும் வந்துடுறாங்க. "வேலைக்கா? சூப்பர் கை குடுங்க, கை குடுங்கன்னு 2ம் கை குடுக்குறாங்க." அப்பதான் பாக்கியராஜ் பாக்குறாரு. "என்ன மதி அவ வேலைக்கு போறாங்கறா நீங்களும்?" "ஆமா நீங்க சொல்லுங்கக்கா. என்ன முழுசா சொல்லுங்க." அப்படிங்கல. "கண்டிப்பா நான் வேலைக்கு போவேங்கிற ஒரு கண்டிஷன் போடுவேன். அவரு ஒத்துக்கிட்டாருன்னா போவேன். அங்க நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு என்ன வாடகையோ அதையும் குடுத்து நான் சாப்பிடுறதுக்கு என்ன செலவோ அதெல்லாம் நான் குடுத்துட்டு கௌரவமா இருக்க ஆசைப்படுறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே. என்னதான் இருந்தாலும் அங்க இருந்தா தானே கௌரவம் மதிப்பு மரியாதை." அப்படிங்கவும் பாக்கியராஜ் என்ன பண்றாரு, சரின்னு ஒரு வழியா எல்லாம் சேர்த்து சம்மதிக்க வைக்கிறாங்க. சம்மதிச்சிடுறாரு. வெளியில வரும்போதே கொஞ்சம் முகம் கிளியரா இருக்கிறத தங்கராஜ் பாக்குறாரு. பரவால்ல. ஏதோ சமாதானப்படுத்திட்டாங்க போல இருக்கே அப்படிங்கல. "சரி ரேவதி வர்றேன்ட்டா" அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, "என்னது வரேன்ட்டாளா? தேங்க்ஸ் மாமா தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க. மதி, மலர் எல்லாரும் பாக்க, நீங்களும் சொன்னீங்களாம்மா? உங்களுக்கும் நன்றி" அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்" அப்படின்ட்டு மலர் சொல்ல, "மதி ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படிங்கல. வாயால சொல்லல மதி. ஆனாலும் "போயா" அப்படின்னு இந்த கைய தூக்கி விட்டு வாய அப்படி "போயா" அப்படின்னு சாடையில சொல்ல வார்த்தை வராம சொல்ல, "இருக்கட்டும்டி இருக்கட்டும். யானை படுத்தா
அதுல எறும்பு ஏறி விளையாடும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்குல்ல, என்னோட பழைய கெத்த இந்த வீட்ல நான் நாட்டுவேன்டி. நாட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடி கச்சேரி அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ரேவதி வா போவோம். நான் வரேன்னா ஒரு கண்டிஷன். ஐய்யய்யோ! கண்டிஷன் போட்டு தான் கூட்டு வந்தாளுகளா? நெனச்சேன் இவளுகளாவது நமக்கு ஃபேவரா நடக்கிறதான்ட்டு. சரி என்னம்மா ரேவதி? என்னம்மா? அத்தை, மாமா என்ன சொல்றா? அப்படிங்கல. ஒண்ணும் இல்ல. நான் சுயமா வாழ ஆசைப்படுறேன். ஓ! சுயசரிதை எல்லாம்னு நெனைக்க ஆரம்பிச்சுட்டீங்க. சரி பரவால்ல. சுயமரியாதை. என்ன பண்ணணும்? அப்படிங்கிறாங்க. அங்க எந்திரிச்சோனே நான் வந்து சமைக்கணுமா? நான் கோலம் போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எப்பவும் போல நம்ம வாழ்க்கை வண்டி போயிட்டுருக்கும். நான் ஒண்ணும் செய்யல. ஆனா நான் சுயமா வாழணும் அப்படிங்கையில என்ன பண்ணணும்? நான் வேலைக்கு போணும். வேலைக்கா? பாத்தீங்களா? வேலைக்காங்கிறீங்களே! ஆமாமா. அடுத்தவங்க வேலைய பறிக்கிறவங்க உலகத்துல இருக்கவங்க வேலைக்கா போட்டு குடுப்பாய்ங்க? அப்படின்ட்டு நான் வேலைக்கு போறதா நான் அங்க வர்றேன். வேலைக்கு போயிட்டு என் சாப்பாட்டுக்கு, நான் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு தருவேன். உன்ன என் வீட்ட விட்டு போன்னு சொல்ல முடியாதுல்ல? அப்படின்னு ரேவதி சொல்ல, உடனே பாக்குறாரு சுரேஷு, "என்னம்மா? மாமா நான் சொத்தே இவளுக்கு எழுதி வைக்கிறேங்கிறேன். இவ இம்முனிகானுக்கு சோத்துக்கு ஐயோ! நான் என்ன சொல்லுவேன்?" அப்படிங்கையில, "என்னம்மா ரேவதி?" அப்படிங்கிறாங்க. "அப்பா நான் சொன்னதுதான். அப்படின்னா நான் போறேன். இல்லன்னா நான் வீட்டுக்குள்ள போறேன்." அப்படின்ட்டு போறாங்க. போறேன். வேலைக்குன்னா வெளியில, வேலைக்கு வேணான்னா உள்ளுக்குள்ள. போறதுக்கு நீங்க தான் முடிவு அப்படின்னு சொல்ல, அ பேக் எடுத்துட்டு உள்ளுக்க போறாங்க. "நில்லு ரேவதி! நீ போகலாம். வேலைக்கு தானே! நானே உனக்கு வேலை வாங்கி தரேன்." அந்த ஆணியெல்லாம் நீங்க புடுங்க வேணாம். நான் வேலைய நான் என்ன வேலைன்னு நான் பார்த்துக்கிறேன். அத விட நீ நம்ம கம்பெனில வேலை பாரும்மா. நீ வந்து மேனேஜிங் டைரக்டரா இரு. உனக்கு அதுக்கு சம்பளத்த போட்டு குடுக்குறேன். அதுக்கும் ஆள் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் நான் என்னோட முடிவுல தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு, ஓகே தானே! கண்டிப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். முதல்ல என் பொண்டாட்டிய என் வீட்டுக்கு கூட்டு வந்து நான் ஆம்பளைங்கிறத நிரூபிக்கணும். அதத்தான் அவன் நெனச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லார்ட்டயும் சொல்றாங்க. பாக்கியராஜ் மட்டும் முகத்த திருப்புறாரு. "அண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்காண்ணே நீ அங்க வரணுண்ணே. பாசமா கொட்டணுண்ணே. இங்க இருந்தா சரியில்லாம சப்புன்னு போயிரும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்புறம் மலரும் மதியம் "ஆமா மாமா" அப்படின்னு எல்லாம் சொல்ல, சரின்னு சொல்லி சம்மதிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. தங்கராஜையும் ரேவதியும் சாப்பிட உட்கார சொல்றாங்க. "இல்ல என் பொண்டாட்டி வந்ததே பெருசு. அவ வரேன்னு சொல்லி சம்மதிச்சதே எனக்கு சந்தோஷம்" அப்படின்னு சொல்ல, "அட சாப்பிட்டு போங்க மாப்ள" அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிடையில பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மதி தங்கராஜ. தங்கராஜ் மதிய பார்க்க, "பாவி பாவி! உன்ன இந்த வீட்டுக்கு நான் நல்லதுக்கு கொண்டு வந்தா, கடைசியில என்னையவே தலகுனிய வச்சுட்டாளே! எனக்கு இந்த வீட்ல ஒரு கௌரவம் இல்லாம போக்கிட்டாளே!" மதியோட மைண்ட் வாஷ். "அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே. அது அவங்கவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு" அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையில எல்லாத்தையும் கிண்ணத்துல எடுத்து வைக்குதுங்க. மாமியாரும், மாமனாரும் பார்க்குறாங்க. "என்ன இது? இந்த மதி சொன்னது மாரி எல்லாம் கேட்குதுகளே!" அப்படின்னு நெனச்சு ஃபீல் ஆக, அதுக்கப்புறம் சுரேஷ் வந்துட்டு தங்கச்சிய மட்டும் ஒரு தலையில தட்டுறாரு. "இங்க பார், கீழ கிடக்குது பார். எடுத்து ஒழுங்கா வை" அப்படிங்கையில, "சரிண்ணே, சரிண்ணே" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு" அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, "ஏன்? எடுத்து வைக்கிறது நல்ல பழக்கம் தானே!" "நல்ல பழக்கம் தான். அப்புறம் என்ன? அது இருக்கையில ஏன் புது பழக்கம்னு கெட்ட வார்த்தைய சொருகணும்?" மதிய அப்போதைக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்ட்டு, "ஆமா தங்கச்சி, நீ சொல்றது சரிதான். இது நல்ல பழக்கம் தான். நான் சொன்னது தப்புதான்." ஆ மலரும் மதியும் பார்க்குறாங்க. "என்னடா இது மன்னிப்பெல்லாம் கேட்குறானே! ஆச்சரியமா இருக்கு. உலக அதிசயமா இருக்கு" அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.